அனைவருக்கும் வணக்கம். இலங்கையில் ஒரு மாவட்ட மருத்துவமனையில் நடக்கின்ற அட்டூழியங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் சம்பந்தமாக இந்த காணொலியின் பேசுபொருளாக காணப்படுகிறது. இந்த அண்மையில் மாவட்டம் ஒன்றில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற தாயார் குழந்தையை பெற்றெடுக்கின்ற போது, அதாவது பன்னீர் குடம் உடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மருத்துவமனை கவனிப்பின்றி அந்த பிள்ளை உடலுக்குள்ளே வைத்து உரிய நேரத்தில் அந்த பிள்ளை பிரசவிப்பதற்கான சிகிச்சைகள் வழங்கப்படாமையால் அந்த பிள்ளை வயிற்றுக்குள்ளேயே இறந்திருக்கிறது. இது சம்பந்தமான விசாரணைகள் போலீஸாரால் மற்ற நீதிமன்றங்களில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அந்த தாயாருக்கு வழங்கப்பட்ட மருத்துவ அறிக்கை, அதாவது மருத்துவ ரிப்போர்ட்டில் அந்த தாயாரின் பெயர் குறிப்பிடப்படாமல் வேறொருவரின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உண்மையில் இது சம்பந்தமாக அந்த பொண்ணின் கணவர் ஊடகங்களுக்கு செய்திகளை அனுப்பியிருக்கின்றார். மெடிக்கல் ரிப்போர்ட்ல அவருடைய கடைசி இறுதிய அர்த்தம் வேறொரு பேர்ல, இந்த மனைவியின் பெயர்ல இல்ல வேறொரு பெயர்ல மெடிக்கல் ரிப்போர்ட்ல அவருடைய பெயர் குறிப்பிடாமல் பிரிதொருவருடைய பெயர் இன்னொருத்தர பேர்ல அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வழங்கப்பட்டிருக்கிறது. வவுனியா 7ஆம் வீட்டுல மருத்துவ கொலை, மருத்துவ கவனக்குறைவால் ஏற்பட்ட அந்த மருத்துவ கொலையினுடைய அந்த பிள்ளையினுடைய தாய் இப்ப மருத்துவ சாலையிலிருந்து மருத்துவர்கள் அவருடைய மருத்துவம் எல்லாம் நிறைவுற்றதாக சொல்லி அவரை வெளியே போங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க, வெளியே அனுப்பி இருக்கிறாங்க. உங்களோட ரிப்போர்ட் எல்லாம் சரி, நீங்க வெளியே போங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அந்த தாய் அவருடைய அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல அவருடைய பெயர் குறிப்பிடாமல் பிரிதொருவருடைய பெயர் இன்னொருத்தர பேர்ல அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த திரையில அந்த பேர் தெரியுது. இப்ப இந்த அந்த கணவர் பிரசாந்த், தம்பி பிரசாந்த் இந்த விவரங்களை எனக்கு வீடியோ மூலமாக அனுப்பி இருக்கிறார். அவளை விவரங்களை சொல்லுகிறார். ஆனா இதை வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லி என்னிடம் கேட்டிருக்கிறார் பிரசாந்த். வவுனியா வைத்தியசாலை பணிப்பாளருக்கு உங்களோட வைத்தியசாலை தான் இந்த மனைவியை 7ஆம் வார்டில் பிரசவத்திற்காக அட்மிட் பண்ணியிருக்கேன். அட்மிட் பண்ணி குழந்தையும் உயிரையும் பறி கொடுத்துட்டு இருக்கேன். ஆனால் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் என்னன்னா, நீங்கள் அந்த குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் இந்த மனைவியோட பெட்டில் மட்டும் அந்த ரிப்போர்ட்களை வைக்கிறதில்ல. ஆனால் மற்ற தாய்மார்களோட பெட்டிலாம் ரிப்போர்ட்டை வைக்கிறீங்க. இந்த மனைவியோட பெட்டில் மட்டும் நீங்கள் டாக்டர் வந்தால் கையோட அதை என்னமோ அந்த நம்பம் செய்துட்டு திரும்ப கொண்டு போயிட்டு அவங்க பைக்கியோட அந்த மேசையிலேயே வச்சிருந்தேன். நேற்று அன்னைக்கு டிக்கெட் வெட்டும்போது கூட அந்த ரிப்போர்ட்டை கேட்கும்போது நீங்கள் சொன்னீங்க என்னென்ன ஃபோட்டோ காப்பி நீங்கள் வேலை செய்யலை, நாளைக்கு இல்லை நாளாண்டைக்கு பெற்றுக்கொள்ள. நான் நேற்றைய தினம் போயிட்டு அந்த எனது மனைவியின் மெடிக்கல் ரிப்போர்ட்டை கேட்கும்போது ஃபோட்டோ காப்பி அடிக்க போயிருக்காங்க, வந்தோன்னு தாருன்னு சொல்லி நேற்றைய தினம் நானும் அந்த உட்காந்துருந்து அந்த தாதியை திரும்ப கொண்டு வந்து கொடுத்தா அது 3 ரிப்போர்ட், கடைசி இறுதியாக அடுத்த 3 ரிப்போர்ட். அதாவது அதுவும் போட்டோ காப்பி வேற ஒரு பேர்ல, இந்த மனைவியின் பேர்ல இல்லை வேறொரு பேர்ல மனைவிக்கு இதய நோய் இருக்கு, கல்லீரல் பிரச்சனை அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் எனக்கு தந்துச்சு. நான் நேற்றைய தினம் மேலதிகமா அதாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அந்த இதய நோய் கல்லீரலுக்கு அனைத்து விதமான பரிசோதனை செய்து எனது மனைவி நலமாக உள்ளார், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு வைத்தியர் கூறினார்கள். அதற்கான ஆதாரங்களையும் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் என் கையில் தந்தாங்க. இது ஏன் இந்த எங்களோட ரிப்போர்ட்டை மட்டும் இப்படி மறைச்சி ஒழிச்சு வைக்கிறீங்க, என்ன காரணம், உங்க மேல தப்பு இல்லாட்டி என்னத்துக்காக ஒழிக்கிறீங்க? இப்போ நீங்க இந்த ரிப்போர்ட் எங்களோட கையில எப்போ தருவீங்க? உங்களை மனசாட்சியோட சொல்லுங்க. 7ஆம் வீட்டினுடைய மருத்துவ அசட்டை இனத்தால, கவன இனத்தால அந்த சிசு இறந்தது மட்டுமல்லாம இந்த தாயினுடைய மருத்துவ ரிப்போர்ட்டும் மாற்றப்பட்டிருக்கிறது. அல்லது பிழையான ரிப்போர்ட்டும் வந்திருப்பதா இவங்க சொன்ன இவ்வளவு டெஸ்டிங் வெளியெடுத்த போது இந்த பிரச்சனை ஒன்றும் வெளியுள்ள பிரைவேட் எடுத்த டெஸ்டிங்ல இல்லையே. அப்ப எது உண்மை எது போய்? அப்ப இதேதானே அடுத்த ஆக்களுக்கு தொடர்ந்து நீடிக்க போகிறது. இவ்வளவு பிரச்சனை நடந்தும் நீதிமன்றத்துல வழக்கு இப்ப போய் கொண்டிருக்கிறது. அந்த உடற்கூட்டு பரிசோதனை அறிக்கை கொழும்புக்கு அனுப்பப்பட்டது சிசுவினுடைய. அது இப்படியான நிலைமைகள் இவ்வளவு நடந்தும் இந்த வைத்தியசாலை நிர்வாகம் பிரசாந்த் பாதிக்கப்பட்ட தரம் அதைத்தான் கேட்கிறாங்க. இந்த வைத்தியசாலையுடைய பணிப்பாளர், இந்த வைத்தியசாலை நிர்வாகம் ஏன் இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல, ஏன் ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு இன்னும் போக இல்லை? இந்த இன்வெஸ்டிகேஷன் தொடர்பில் ஏறவர்கள் பொதுவழியில் சொல்லுவதற்கு தயங்குகிறார்கள் அல்லது சொல்லுவதற்கு மறுக்கிறார்கள் அல்லது இன்வெஸ்டிகேஷன் ஏன் இவர்கள் நடத்தவில்லை.
இது பாரிய ஒரு பிரச்சனையாக போய் கொண்டிருக்கிறது. ஆகவே வவுனியா மாவட்ட மக்கள் நீங்க இதை பார்த்துட்டு கண்ணை மூடிக்கொண்டு நீங்க போவீங்களாக இருந்தால் இன்னும் ஒரு கொலை, இன்னும் ஒரு மருத்துவ கொலை இடம்பெற போவதை யாராலும் தடுக்க முடியாது. ஆகவே தயவு செய்து கொஞ்சம் கருத்துல எடுங்க. இது ஒரு மருத்துவ ரிப்போர்ட்டே மாற்றப்பட்டிருக்கிறது, வேறொரு பேர்ல மருத்துவ ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மக்களினுடைய பார்வைக்கு, மக்களினுடைய கவனத்திற்கு